சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷ் குஷியா இருக்கேன். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். இது எல்லா மதத்திற்கும் பொதுவான டாபிக். ஆனா பார்க்கறதுக்கு இந்து மதம் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா, பாதியில பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதம் மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாத்துலயும் ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆஹ் என்ன அப்படின்னா, இந்த நிர்வாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய ஆஹ் இந்து மதத்துல நிர்வாண சாமியார்கள் இருக்காங்க, அகோரிகள் இருக்கிறாங்க. இன்னொரு மதத்துல கூட ஏதோ ஒண்ணு, டக்குன்னு என்ன மதம்னு தெரியல. ஆஹ் ஜெயின மதம்னு நினைக்கிறேன். அதுலயும் நிர்வாண துறவிகள் இருப்பாங்க. இந்த நிர்வாணம் பற்றிய விஷயம் எல்லா மதத்திலும் பேசப்படுறது ஏன்? அங்க பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் நிர்வாணமா படிக்கிறாரு. ஆஹ் அவங்க ட்ரெஸ் போடுறாங்க, ஒரு இலைய வச்சு அந்தரங்கத்தை மறைக்கிறாங்கனாலே கடவுளுக்கு கோபம் வந்து துரத்திடுறாரு. ஏன்னா அப்ப கடவுளுக்கு நிர்வாணமா இருக்கிறது தான் பிடிக்குமா? அது ஒரு டவுட் வருது. எப்படி பிரதர் அதை ஏத்துக்க முடியாதுல்ல? அதே மாதிரி மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா, துரியோதனன் தவிர எல்லாரும் இறந்துடுறாங்க கௌரவர்களை. இப்ப துரியோதனனுடைய அம்மா வந்து நிர்வாணமா வர சொல்றாங்க துரியோதனன். ஸோ அவரும் அதே மாதிரி வந்து இடுப்புல ஒரு வாழை இலையை வச்சு மாத்திட்டு வர்றாரு. அப்ப அவங்களும் கோபப்பட்டுறாங்க. கடைசியில இடுப்புல வச்சு தான் இறக்குறாரு. மற்ற இடமெல்லாம் வஜ்ரம் ஆயிடும். ஸோ இது திரும்ப திரும்ப இந்த நிர்வாணம் நிர்வாணம்னு வர்ற விஷயம் வெவ்வேறு காரணத்துக்காக சொல்லப்படுது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ரொம்ப சின்ன வயசுல பார்த்த படம். ஆனா அது மட்டும் எனக்கு மைண்ட்ல ஞாபகம் இருக்குது. அது என்ன, முப்பெருந்தேவியர் அப்படின்ற படம் பேர் அது. முப்பெரும் தேவியர். லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி 3 பேரை பற்றி. ஸோ அதுல வந்து இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நாரதர் கலகம் மூட்டணும்ட்டு, ஆஹ் பூலோகத்துல ஒரு பெண்ணை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு பெண்களுக்கு பொறாம வரும்ல. அது யாரு அப்படின்போது, அப்பல மாதிரி பதிவிரதை உலகத்துல யாருமே கிடையாதான் அப்படின்றாங்க. அதுவும் அந்த பதிவிரதையில நான் பக்கான்னு நினைக்கிற பார்வதி முன்னாடி வந்து சொல்லும்போது பார்வதி அப்படின்னுவாங்க. கோபம் வரும். ஸோ இதே மாதிரி பயங்கரமா வந்து புகழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவள மாதிரி பதிவிரதை யாருமே இல்லைன்னு சொன்ன உடனே இந்த மும்மூர்த்திகள் என்ன பண்றாங்க, குறிப்பா சிவபெருமான், நம்ம நாரதர் சொல்றத நம்பக்கூடாது. ஏன்னா அவர் எப்பவுமே கலகம் பண்றவர் இல்லையா? நம்மளா போய் நேரடியா போய் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு, அது அத்திரி முனிவருடைய மனைவி அவங்க, அனுசையான்னு பேரு. ஸோ அவங்கள வந்து அது எப்படி பதிவிரதையா இருக்கிறாங்க நம்மளும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்றாங்க, செக் பண்றதுக்காக ஒரு சிவனடியார், ஒரு சாமியார் வேஷத்துல போறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த சாமியாருக்கு உணவு கொடுத்துட்டு சாப்பிடுறது ஒரு பழக்கமா வச்சிருப்பாங்களே, அவங்க பார்த்தோன்னே வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு இலை போட்டு, நீங்க வந்தது எங்களுக்கு பெரிய பாக்கியம் அப்படின்ட்டு குடிசையில இவங்க உணவு பரிமாற வரும்போது, இருமா, நாங்க வந்து ஆஹ் என்னென்னமோ தீட்சை பெற்றிருக்கிறோம், அதுல கடைசியா நிர்வாண தீட்சையும் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு ஏத்த மாதிரி நீ பரிமாறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிர்வாண தீட்சை பெற்ற எங்களுக்கு நிர்வாணமாக பரிமாறு அப்படின்னு உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போடும். என்னடா அது இப்படி ஆயிடுச்சு, ஏன்னா நம்ம தானே கூப்பிட்டோம், என்ன பண்றதுன்ட்டு போய் சாமி முன்னாடி போய், என்ன ஒரு சோதனை இது அப்படின்னு உடனே திவ்ய திருஷ்டியில பார்த்தா மும்மூர்த்திகள், பிரம்மா விஷ்ணு சங்கர் தான் வந்திருக்கிறாங்க. அவங்களா இப்படி பண்றாங்க அப்படின்னு ஷாக் ஆயிடும். உடனே சேச்சி அப்படி இருக்காது, ஏதோ ஒரு சோதனைக்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியில, அந்த கோலையில தண்ணி வச்சு தானே வரம் சாபம் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ என்னுடைய பத்தினி விரதம் உண்மையாக இருந்தால் இவர்கள் குழந்தையாகட்டும் அப்படின்னு தெளிப்பாங்க. தெளிச்ச உடனே 3 பேரும் குழந்தையாயிடுவாங்க. ஸோ இப்ப குழந்தையான அப்புறம் நிர்வாணமா உணவு படைக்கிறதோ பால் ஊட்டுறதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ இப்படி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மேல வந்து எங்க போனவங்கள காணுமேன்னு பார்வதி இந்த முப்பெருந்தேவியர் தேடிட்டு இருப்பாங்க. நாரதர் சொல்லுவாரு, உங்களுக்கு விஷயம் தெரியாதா, அவங்க இப்பதான் பிறந்தே இருக்கிறாங்க, இனிமேல்ட்டு எப்ப வளர்ந்து எப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உடனே கடுப்பாயிட்டு வருவாங்க. வந்து பார்த்தா இங்க குழந்தையா இருப்பாங்க, இவங்க கால்ல விழுவாங்க. ஸோ அப்ப அந்த என்ன அப்படின்னா, இந்த தூய்மைக்கு தெய்விகளே கால்ல விழுறாங்க. அதுதான் அங்க பெரிய விஷயம். அந்த தூய்மைக்கு எவ்வளவு பெரிய இதுன்ட்டு. ஸோ அங்க அவங்க சொன்னதையும் நிறைவேத்துறாங்க. அதே நேரத்துல என்னுடைய பதிவிரத தன்மைக்கு களங்கம் ஏற்படக்கூடாது அப்படின்னும் நினைக்கிறாங்க. அதை அவங்க வந்து சக்சஸா பண்ணிடுறாங்க. ஸோ
இந்த விஷயம் இப்படி இருக்குது. அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா இத கூட இந்த பிரசன்ட் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்கல்ல பிரதர். ம் முடிவெடுக்கும் திறன், அதை யோசிச்சு அதை கரெக்டா டக்குன்னு பண்ணிருக்காங்க பாருங்க. யோசிக்கிறாங்க. கரெக்ட். சோ அதே மாதிரி ஆதாம் ஏவாளும் அதே மாதிரி நிர்வாணமாக படைத்தார். நிர்வாணத்தை மறைத்தது ஒரு பெரிய குற்றமா? இப்ப கடவுளுக்கு என்ன நிர்வாணம் தான் பிடிக்குமா? அப்படின்னு ஒரு டவுட் வரும். மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, எல்லா மதத்து கதையும் ஆபாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப பைபிள்ல நிறைய கதைகள் அந்த மாதிரி வரும். ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, சோ எல்லாத்துக்கும் மேல சிவலிங்கத்துடைய அர்த்தமே வந்து ஒரு மோசமான அர்த்தம் சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கதையும் சொல்லுவாங்க, லிங்க புராணம்ட்டு. அது என்ன அப்படின்னா, அஹ் அந்த ரிஷி பத்தினிகள் எல்லாம் வந்து வீட்டுல இருப்பாங்க. ரிஷிகள் எல்லாம் குளிக்க போவாங்க. So அதுவே முதல்ல எதுவுமே நடந்தது கிடையாது. என்ன எல்லாரும் ஒரே நேரத்துல குளிக்க போவாங்க. ஊர்ல ஒரு ஆம்பளை கூட இருக்க மாட்டாங்க. So அந்த மாதிரி போன உடனே சிவபெருமான் வந்து எல்லா பெண்களையும் கற்பழிச்சிட்டு போயிட்டாரு. சோ அதனால அவங்க எல்லாம் சேர்ந்து சிவபெருமானுடைய அந்தரங்க உறுப்பை அறுத்து எறிகிறாங்க. சோ அதை வந்து பார்வதி தேவி அவங்க அந்தரங்க உறுப்பினால புடிச்சுக்கிறாங்க. இதுதான் சிவலிங்கம். அதுதான் தாயும் தந்தையும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்தது அப்படின்னு. தாயும் தந்தையும் சேர்ந்து இருக்கிறாங்கன்றது உண்மைதான். ஆனா இவங்க நினைக்கிற மாதிரி உடல் சார்ந்த அர்த்தம் கிடையாது அது. இறைவன் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. இவரை தான் சிவன் அல்லா பரமபிதான்றோம். அவருக்கு உடம்பே கிடையாது எப்பவுமே. கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள வர்றார். தாயின் கர்ப்பத்துல குழந்தையா பிறக்கிறதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. அவர் ஆண் உடல்லயும் வந்திருக்கிறாரு, பெண் உடல்லயும் வந்திருக்கிறார். யார் உடம்புல வேணாலும் அவர் நினைத்தால் வர முடியும். ஏன்னா எந்த உடலும் அவர் எடுக்கிறது இல்ல. அந்த உடலின் உணர்வு அவருக்கு வரவே வராது. ஏன்னா உடலற்றவன் நான்ற உணர்வு இருக்கும். இப்ப ஒரு ஆண் இறந்து போய் பெண் உடம்புல வந்தாலும் அவனுக்கு ஆண் உணர்வு தான் இருக்கும். பட் இறைவனுக்கு அப்படி கிடையாது. எந்த உணர்வுமே இருக்காது. ஆத்மான்ற உணர்வு தான் இருக்கும். அந்த உணர்வை நமக்கு வர வைக்கிறார். ஏன்னா ஆரம்பத்துல நம்ம அப்படிதான் இருந்தோம். இதே பூமி சொர்க்கமா இருக்கும்போது எல்லாரும் ஆத்மான்ற உணர்வுல இருந்தோம். ஆத்மானா உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கினால தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்போம். அதனால என்ன ஆகுனா, அந்த புருவ மத்தியை தவிர அவங்களுடைய கவனம் எங்கேயும் போகாதனால அவ்வளவு அழகாக ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க. ஆனாலும் சின்ன சலனம் கூட வராது. அப்ப எப்படி குழந்தை பிறக்கும்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். அவ்வளவு பரிசுத்தமாகத்தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த அத்தனை பேரும் பிறக்கிறதுனாலதான் அவங்கள இன்னைக்கு இந்துக்கள் தெய்வம்னு கோயில் கட்டி வணங்குறாங்க. அதனால அங்க இருந்த யாருக்குமே காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது. அப்ப உலகம் எப்படி இருக்கும் யோசிப்பாங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்பயும் மனிதர்கள் குழந்தையாவே இருந்திருக்க கூடாதுன்னு ஏங்குறது காரணம் அதுதான். இன்னொன்னு குழந்தையா இருந்தா அப்பா அம்மா பாத்துக்கிறாங்கட்டு. ஆனா நீங்க அந்த மாதிரி பரிசுத்தமா இருந்தா கடவுளே பாத்துக்குவாரு. ஏன்னா அங்க எல்லாமே அளவற்று இருக்கும். ஒரு சின்ன நோய் இருக்காது, ஆக்சிடென்ட் இருக்காது, திடீர் மரணம் இருக்காது. செல்வமும் அளவற்று எண்ணவே முடியாது யாருடைய செல்வத்தையும். தங்க செங்கலால மாட மாளிகை கட்டுவாங்கன்னா யோசிச்சு பாருங்க, தங்கமே எப்படி இருக்குதுன்ட்டு. அப்படி இருந்த நீங்க அனைத்தையும் இழக்கிறீங்க அடுத்த 2500 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா. காரணம் ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைச்சு. ஆத்மான்னு நினைக்கும் போது ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். ஆத்மால கவனம் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். ஆத்மாவை விட்டு கவனம் வெளியில போன உடனே புலனின்பத்தின் மூலமாக ஆனந்தத்தை அடைய வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. அப்பதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் நமக்குள்ள வருது. இதுதான் நீங்க அனுபவிக்கக்கூடிய நோய்கள், ஆக்சிடென்ட், உறவுகளுக்குள்ள பிரச்சனை, இயற்கை சீற்றம் எல்லாத்துக்கும் காரணம்னு கடவுள் சொல்லி, இப்ப அதிலும் குறிப்பாக இந்த காமம் தான் மிகப்பெரிய எதிரி, அதை வெல்லுங்கன்னு சொல்ற கடவுளை ஆபாசமான கதைகளை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு பக்தியில. கோயில்ல ஆபாச சிலை இருக்குது இல்லையா? அந்த மாதிரி எழுதிட்டாங்க. அதனால அது புரியல அவங்களுக்கு. அதனாலதான் பிரதர் கடவுளே காமத்தை படைத்தார். அதுக்காக தான் கோயில்கள்ல இப்படி இருக்கு. அப்ப காமம் சரி அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப கற்பழிப்புனாலும் கம்முன்னு இருக்க வேண்டியதுதானே? கரெக்ட். உன்னால காமத்தை விட முடியலன்னா அவனால கற்பழிப்பு விட முடியல. இப்படியே சரின்னு பேசுற வாய் அந்த சைடு தப்புன்னு சொல்லுது. இதுதான் மனிதருடைய குணம் இல்லையா? உன் வாயே உனக்கு எதிராக சாட்சி சொல்லுன்னு பைபிள்ல இருக்கும். அதான் நடந்துட்டு இருக்குது. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னா, ரகசியம் பாத்தீங்கன்னா தூய்மையான ரகசியம். ஆனா அதை சொன்ன விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. எல்லாத்துலயுமே இது இப்படிதான். பைபிள்லயும் இதே மாதிரியே வரும். இங்க பைபிளுக்குமே அந்த கதையுமே பார்த்துடலாம். அதுல எப்படின்னா, ஒரு ஊர் ஃபுல்லா ஓரின சேர்க்கையாளர்களா இருப்பாங்க. அது முதல்ல சாத்தியம் கிடையாது. அது எப்படி ஊர் ஃபுல்லா ஓரின சேர்க்கையாளரா இருக்க முடியும்? முதல்ல ஒரு குடும்பம் எப்படி வந்திருக்கும்? வெறும் ஆணா அல்லது வெறும் பெண்ணா இருந்தா?
அப்ப அந்த கரெக்ட் ஊரையே பிரதர். அழிக்கணும்னு முடிவு பண்ணும் பொழுது ஒரே ஒருத்தன் குடும்பம் மட்டும் கடவுளுக்கு பயந்து இருக்குமா, அதுவும் சாத்தியம் கிடையாது. சோ அப்ப அவன் பேர் லோத்து, அவனை மட்டும் போக சொல்றாரு. இந்த ஊரை காலி பண்ணு, திரும்பி பார்க்காம போ, உன்னுடைய மனைவி குழந்தைங்களை அழிச்சிட்டு, நான் இதை அழிக்க போறேன்றாரு. மனைவி திரும்பி பாப்பா, அப்படியே சுண்ணாம்பு கல்ல நின்றுவா. இவன் 2 பொண்ணுங்களை அழிச்சிட்டு அவன் மலைக்கு மேல போயிடுவான். சோ மலைக்கு மேல போய் என்ன பண்ண போறோம்? மலைக்கு போறோம், அங்கேயேவா இருப்பான், இறங்கி வரமாட்டான். அங்கேயே இருப்பாராம். வயசாயிடும். வயசான உடனே அங்க யாரும் ஆண்களே இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியல. வம்ச விருத்தி பண்ணணுமா, அவங்களுக்கு அதான் கவலையாம் அந்த நேரத்துல. அப்ப அப்பாவுக்கு வந்து சாராயத்தை ஊத்தி கொடுத்து காமத்துல ஈடுபட்டு, அக்கா தங்கச்சி 2 பேரும் காமத்துல ஈடுபட்டு குழந்தை பெத்துக்குவாங்க. இதை கடவுள் அனுமதிக்கிறார். எப்படி? ஓரினச் சேர்க்கை தப்புன்னு சொன்ன அதே கடவுள், அதை அழித்த கடவுள், அப்பாவோட காமத்துல இருக்கிறத கடவுள் அனுமதிக்கிறாராம். அதே மாதிரி பைபிள்லயும் பாத்தீங்கன்னா, விபச்சாரம் தப்புன்றதுதான் ஃபுல்லாவே வரும். கடைசி வரை ஒரு பெண்ணை இச்சையா பார்த்தாலே நீ பண்றது பெரிய விபச்சாரம்னு இயேசு எல்லாம் சொல்லுவார். பழைய ஏற்பாட்டுமே நிறைய இடத்துல விபச்சாரங்களை கொலை பண்ண சொல்லுவார், இதெல்லாம் பண்ணுவார். ஆனால் ஆதாமைத்தான் முதலில் படைத்தார் என்றால், ஆதாம் உடைய மனைவி ஏவாள் தான் முதல் பெண்ணு அப்படின்னா, அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க தான் முதல் வம்சம். அடுத்த வம்சம் எப்படி வந்திருக்கும் கேட்டா, அப்ப கடவுள் அண்ணன் தங்கச்சிக்குள்ள காமத்துல ஈடுபட அனுமதிச்சார். எப்படி? விபச்சாரம் தப்புன்னு சொல்ற கடவுள், ஓரின சேர்க்கை தப்புன்னு சொன்ன கடவுள் அண்ணன் தங்கச்சிக்குள்ள காமத்தை அனுமதிப்பாரா? இல்லன்னா எப்படி இருக்கும், கரெக்ட் நீங்க தான் பிரதர். சொல்லுங்களா சரியான கேள்வி. அப்படிங்கிறாரு. அப்ப உங்களுக்கு தெரியல இல்லையா? சோ அப்ப இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, உண்மையிலே ஆதாம் ஏவாள்ன்றதெல்லாம் கடவுள் கடைசி 100 வருடம் ஒருத்தர் உடல்ல வராரு, அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மாவாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த பிரம்மாவாய் தான் சிவலிங்கத்துடைய கீழ்ப்பகுதி, தாய். அவர் ஆண் தான். ஆனா சிவத்தந்தைக்கு உடல் இல்லாதனால, உடலை கொடுத்ததுனால இவர் தாயாகிறார். இது உணர்வு ரீதியான தாய், உடல் ரீதியா கிடையாது. சிவனுக்கு உடம்பே கிடையாது. ஆனா அவர் தான் ஞானத்தை கொடுக்கிறார். இவர் வாய் வழியா பேசி இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானத்தை? உங்களை மீண்டும் ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். தூய்மையானா மீண்டும் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சலாம். ஏன்னா கலியுகம் அழிந்து மீண்டும் சத்தியுக சொர்க்கம் வரும்ன்ற. ஒன் அப்ப செகண்ட் அந்த பிரதர். சிவலிங்கத்துடைய அர்த்தம் என்னன்னா, மேல் பாதி சிவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறத பெருசா வச்சுட்டாங்க, கீழ்பாதி பிரம்மாவுடைய வாய். அதனாலதான் அது பேரே கோமுகி, பசுவின் வாய். ஆனா இது அவங்க யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு காட்சி வருது, லிங்கமா உருவாக்கி விட்டாங்க. அவங்களுக்கு காட்சி என்ன வந்து, அதாவது காட்சி எப்படி வேணாலும் வந்து இருக்கும். ஆனா இவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்? அது நான் அது 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 காட்சியை 10 பேருக்கு வந்தா 10 பேர் 10 விதமா புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? சோ அப்படிதான் இந்த மாதிரி கதை, குறிப்பா இது சமீபமா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை, லிங்க புராணம்ட்டு. சோ சிவலிங்கத்துக்கும் தப்பான அர்த்தம் கிடையாது. அது ஜோதி வடிவமானவர், ஒளிப்புள்ளியா இருக்கிறத கொஞ்சம் பெருசா வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இது கோமுகி, பசுவின் வாய், இறைவனுடைய அதாவது பிரம்மாவுடைய வாய் வழியாக பேசுறார். இந்த பிரம்மா தான் ஆதாம். சோ ஆதாம் பிரம்மா மட்டும் இல்ல, இங்க கலியுகத்தின் இறுதியில ஒரு மனிதர் பிரம்மா. அவர் யார் உடம்புல சிவன் பிரவேசிக்கிறாரோ அவர் பேர் பிரம்மா. அப்ப கலியுகத்துல எல்லாருமே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல மூழ்கி இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப உடல் உணர்வுலயே மூழ்கி கிடக்குறாங்க. இந்த மண்ணினாலான உடலை தாண்டி அவங்களால எதையும் யோசிக்க முடியாததுதான் களிமண்ணுல இருந்து அவங்கள கடவுள் எழுப்புறார். தன் ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஆதாமை எழுப்புறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே வந்து கல்லறையிலிருந்து இறுதியில் எழுப்புன்னு சொன்னதும் இதே விஷயம் தான். அப்போ ஒரு சக்கரம் வருது பாருங்க. ஆரம்பிக்கும் போது ஆதாமை எழுப்புறாரு, அப்புறம் கலியுகத்தின் இறுதியில மறுபடியும் கல்லறையில இருந்து எழுப்புன்றார். ரெண்டும் ஒரே விஷயம்தான். அப்ப இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க எல்லாம் ட்ரெஸ் போடாமல அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, உடல் உணர்வுல இருக்கிறவங்கள ஆத்ம உணர்வுக்கு எடுத்துட்டு வர்றாரு. அப்ப ஆத்மாவுடைய ட்ரெஸ் தான் உடம்பு. அப்ப இந்த உடல் உணர்வுன்ற ட்ரெஸ் இல்லாமல் நிர்வாணமாக இருந்தார்கள். அதைத்தான் இறைவன் உருவாக்குறார். ஆத்ம உணர்வுல எடுத்துட்டு வர்றார். அவரை மாதிரி, அவருக்கு எப்படி உடம்புன்ற ட்ரெஸ்ஸே கிடையாது இல்லையா? சோ அந்த மாதிரி ஆக்குறார் நம்மளையும். அதுதான் ஆதாம் ஏவாள் நிர்வாணமா இருந்தாங்கன்ட்டாங்க. கனியை சாப்பிட்ட உடனே துரத்திட்டாருன்றாங்க. சோ இதோட அர்த்தம் என்னன்னா, அவங்க ஒருத்தர் 2 பேருக்காக கடவுள் சொர்க்கத்தை படைக்க மாட்டார். இந்த ஞானத்தை அவங்க மூலமா கொடுத்து எல்லாரும் தான் கேட்கிறோம் நம்ம. சோ கேட்டு யாரெல்லாம் ஏத்துக்கிட்டு ஆத்ம உணர்வுல வருமோ, காமம், இறைவனை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்க இவரை தான் அல்லாஹ் பரமபிதான் மற்ற மதத்துல சொல்றாங்க, சிவன் இந்து மதத்துல சொல்றாங்க. கடவுள் ஒருவர் தான். அப்ப அவரை நினைக்க நினைக்க, அவருடைய அந்த பரிசுத்த தன்மையோட நினைக்க நினைக்க ஆத்மாவும் தூய்மை ஆகும், அந்த பலம் வரும்.
பலம் வரும்போது வெளி உலக கவர்ச்சியில இருந்தெல்லாம் புத்தி விலக ஆரம்பிக்கும். இன்னொன்னு ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்க்குற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். தன்னை ஆத்மான்னு உணரணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்படி இருந்து இதுக்கு முயற்சி தேவைப்படும், நேரமாகும். அடுத்தது பக்காவா ஆயிட்டீங்க அப்படின்னா, உலகம் அழியறதுக்குள்ள அல்லது இந்த உடலை விட்டு நீங்க பிரியறதுக்குள்ள தான் உங்களுக்கு டைம். எப்ப வேணாலும் இது நடக்கும். அதனால எப்பவுமே அததான் பைபிள்ல பார்த்தீங்கன்னா, கடவுள் திருடன் மாதிரி வருவாரு. மணமகனாக. எந்த மணமகள்லாம் கண் விழித்து இருக்கிறாங்களோ, அவங்கள தான் அழைச்சுட்டு போவாரு. இதுதான் ஏகாதசிக்கு கண் விழிக்கிறதுக்கு காரணம். சொர்க்கவாசல் திறப்பு விழா. தொறக்கும்போது நீங்க தூங்கிட்டீங்கன்னா போயிடுச்சு. அதான் அதோடைய அர்த்தம். அப்ப அதே தான் பைபிள்லயும் வருது. இல்லையா? திருடன் மாதிரி வருவார், முழிச்சிட்டு இருந்தா அழைச்சிட்டு போறாரு, இல்லைன்னா விட்டு போயிடுவாருன்னு ஒன் வரும். செகண்ட் பிரதர். ம், இப்ப இந்த சொர்க்கவாசல் திறப்பை எடுத்துக்குவோம். ம், எல்லாருடைய நம்பிக்கை என்ன? ம். சொர்க்கவாசல் அங்க போயிட்டு திறக்கிறப்போ முழிச்சிட்டு இருந்து பார்த்தா சொர்க்கத்துக்கு போயிடுவோம் சொர்க்கத்துக்கு இல்லையா? போயிடலாம். ம், அங்க அதுக்கு முத நாள் கொலையோ கொள்ளையோ கற்பழிப்போ பண்ணிட்டு நான் ம், அங்க போய் நைட்டு கண் முழிச்சு கடவுளை பார்த்தா ம். சொர்க்கத்துக்கு போயிருவேனா? ஒருவேளை உங்களுக்கு யாராவது இந்த அநியாயத்தை பண்ணிட்டு சொர்க்கவாசலுக்கு போனா அவர் சொர்க்கத்துக்கு போனா நீங்க ஏத்துக்குவீங்களா? ம். இது என்ன correct, ஒரு நியாயம்? தப்பு correct. பண்ணா தண்டனைன்னு ஒண்ணு கிடைக்கணும்ல. கண்டிப்பா. ஸோ இன்னொன்னு என்னன்னா, இங்க கண் விழித்திருத்தல் அப்படிங்கிறது ஞானக்கண். ஆ, மூனக்கண்ல உடம்பு தான் தெரியுது. ஞானக்கண்ல தான் ஆத்மா தான் இது. உடம்புக்குள்ள இருக்குது. அது ஆண் உடம்புல இருக்கலாம், பெண் உடம்புல இருக்கலாம். மாறி மாறி பிறக்கும் ஆணாக, பெண்ணாக. அப்படின்னு ஆத்மாவை பார்த்து இறைவனை நினைக்க நினைக்க அந்த காமம் கோபத்துல இருந்து புத்தி விலகுது. So அப்படி விலகிறது தான் கண் விழித்திருத்தல். கொஞ்சம் உடம்பு பக்கம் புத்தி மயங்குதுன்னா தூங்கிட்டோம்னு அர்த்தம். அப்ப கடவுள் விட்டு போயிடுவார். அது தூங்கிட்டீங்களா இல்லையான்னு எப்படி செக் பண்றது? காமத்தை தூண்டுற மாதிரி சூழ்நிலை வரும் கடைசி நேரத்துல. அப்ப நீங்க இறைவனை நினைக்கிறதுக்கு பதிலா ஆண் அங்க பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது மாதிரி கோபத்தை தூண்டுற மாதிரி சூழ்நிலை வரும். என்னதுன்ற உணர்வு இருந்தா கோபம் வந்துரும். பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் தூண்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதுல இருந்தெல்லாம் நீங்க விலகுன்னா உலகம் அழிய போகுது. சொர்க்கம் தான் என்னுடையது. இது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அழிச்சிட்டேன். ஆஞ்சநேயர் அழிச்சிட்டார் இல்லையா? இலங்கைய வாழலையே நெருப்பச்சு அந்த மாதிரி எரிச்சாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் கலியுகம் அழிஞ்சிருச்சு. சொர்க்கம் தான். எனக்கு இப்ப உடம்பே கிடையாது. வெறும் ஆத்மா. கடவுள் ஒரு உடம்பு கொடுத்திருக்காரு. முயற்சி பண்றது. அவ்வளவுதான். ஸோ இப்படி இருந்து நாம சொர்க்கத்துக்கு போக போறோம். ஸோ அதுக்கு ஆத்ம உணர்வுலயே இருக்கணும். உடல் உணர்வு வந்துடக்கூடாது. உடல் உணர்வு வந்துடுச்சு அப்படின்னா காமம், கோபம் எதுலயாவது விழுந்துருவீங்க. சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஸோ இதுதான் அங்க உடலை கவர் பண்ணிட்டாங்க அப்படின்றது. இதை வந்து இறைவன் தினம் தினம் ஞானம் கொடுக்கிறார் பிரம்மகுமாரிகள் மூலமாக. அதை முரளின்னு சொல்றோம். ஸோ நம்ம அதையும் மீறி காமத்துல விழுறோம், கோபத்துல விழுறோம், பற்று இருக்கு, ஏதோ ஒரு பலகீனம் இருக்குதுன்னா கடவுள்கிட்ட மறைக்காம சொல்லணும். அதெல்லாம் நம்ம சொல்லிடுவோம் கடவுள்கிட்ட. ஏன்னா அவரை தான் பார்க்க முடியாது இல்ல. ஆனா கடவுள் ஒரு மனுஷன் உடம்புல வர மனுஷங்கிட்ட போய் சொல்லிடுவீங்களா? தயங்கும் இல்லையா? அந்த மனுஷன் யாரு? பிரம்மா. நமக்கு அம்மா. சிவன் அப்பா, பிரம்மா அம்மா. அதுதான் தாயும் தந்தையும் இணைந்தே இருக்கிறாங்க. அதாவது தாயின் உடல்ல இருக்கார். ஆனா பக்தியில தலைகீழா சொல்லிட்டாங்க. சிவன் தன் உடலில் பாதி பார்வதி கொடுத்தாங்க. இல்ல, பார்வதி தன் உடலை சிவனுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா சிவனுக்கு உடம்பு கிடையாது. உடம்பு இல்லாதவருக்கு கொடுக்கறத அதுல அப்படி காட்டிட்டாங்க. 2 பேரும் எப்பயும் இணைஞ்சே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்ப நான் வந்து காமத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு பிரம்மா கிட்ட போய் சொல்லிடுவாங்களா? மனசு ஒத்துக்காது இல்லையா? மற்ற விஷயங்கள்லாம் கூட சொல்லிடுவாங்க. காமம் சார்ந்த விஷயத்த அவ்வளவு சீக்கிரம்லாம் சொல்ல மாட்டாங்க. சோ அதுதான் அந்த காமம் சார்ந்த விஷயத்த மட்டும் மறைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் துரியோதனன் மறைச்சிட்டு நிக்கிறான் அவங்க அம்மா முன்னாடி, பிரம்மா முன்னாடி. நாம மறைக்கிறது தான். அப்ப நீங்க மறைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? மீண்டும் மீண்டும் நிறைய அந்த தப்பை பண்ணுவீங்க. பாவம் அதிகமாயிட்டே இருக்கும். அதுக்குதான் மறைக்காதீங்க. சொல்ல கூச்சமா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தப்ப பண்ணாதீங்கன்ற. முடிஞ்சு போச்சு. சோ இதுதான் அந்த நிர்வாணத்துடைய அர்த்தம். இப்ப அனுசயா கதைக்கு வருவோம். இதுதான் ரொம்ப முக்கியமான கதை. அது என்ன மும்மூர்த்திகளும் வந்து நிர்வாண தீட்சை அதிலே சொல்லுவாங்க. நிர்வாணம்னா மும்மலத்தையும் வென்றவர்கள் அப்படின்னுவாங்க. So அப்ப அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வென்றதனால் நிர்வாணம் சொல்லப்படுதுன்னு சொல்றாங்க. சோ அதுதான் உண்மையும் கூட. ஆத்ம உணர்வு தான் நிர்வாணம் சொல்றது. பட் ஆனா அங்க நிர்வாணமா ஆனோடனே அந்த பொண்ணு ட்ரெஸ் இல்லாத வர மாதிரி காட்டுறாங்க. வந்து குழந்தையாக்கி. இது என்ன அப்படின்னா மும்மூர்த்திகள் சொல்லப்படுது. இந்த மும்மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, சங்கர். அது ஆக்சுவலா சிவன் கிடையாது.
இந்த 3 பேரையும் படைக்கிறவர் தான் சிவன். இப்ப அவர் யார் உடம்புல வராரோ அவரு பேரு பிரம்மா. சாதாரண மனுஷன், அவர் வந்ததுக்கு அப்புறம் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இந்த பிரம்மா தான் சொர்க்கத்துல விஷ்ணுவாக மீண்டும் மாறுவார். இப்ப குடுக்கிற ஞானத்தை வைத்து அங்க ஆட்சி செய்வார். சோ பாலனை பிரம்மா பண்ணுவார். காக்கும் கடவுள் பிரம்மான்றாங்களே, அதுவும் சிவன் கொடுத்த ஞானத்தின் மூலமா தான் நடக்குது. அதுக்கு முன்னாடி விஷ்ணு ஆகுறதுக்கு முன்னாடி இந்த உடலை விட்டு பிரிந்து ஆத்மா மேல போகும். பரந்தாமத்துக்கு போக முடியாது. இங்க ஒரு சூக்ஷ்ம லோகம் இருக்கும். தூய்மையான ஆத்மா. அங்க போய் தூய்மையான எண்ணங்களை மட்டும் உருவாக்கிக்கிட்டு இருக்கும். அப்ப அவருடைய பார்ட் சங்கர். சோ இந்த 3 பேரும் வந்து வரா வராங்க அங்க. ஆக்சுவலா கடவுள் சொல்லும்போது சிவன்னு போடாதீங்க. திருமூர்த்தி சிவன். ஹிந்தியில திருமூர்த்தின்னு வரும். மும்மூர்த்தின்றது. மும்மூர்த்தி சிவன் போடுங்க. ஏன்னா சிவான்னு நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. அதனால கன்ஃபியூஷன் ஆயிடும். திருமூர்த்தினா இந்த மும்மூர்த்திகளை படைத்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மும்மூர்த்திகள் ஒன்னா முதல்ல போக முடியாது. ஏன்னா பிரம்மாவா இருக்கும்போது விஷ்ணு கிடையாது, விஷ்ணு இருக்கும்போது சங்கர் கிடையாது. ஸோ ஒருத்தரே தான், ஒரே ஆத்மாவே அப்படி 3 வடிவம் எடுக்குது. ஆனா சிவன் மூலமாக இது நடக்குது. அதனால மும்மூர்த்திகள் அங்க போகல, சிவன் மட்டும் போறதா தான் கணக்கு. பட் அந்த கதை அப்படியே நடக்கல. என்ன நடக்குது அங்க அப்படின்னா, சிவனை குழந்தையாக்குறாங்க. இறைவன் சொல்றாரு, என்னை வாரிசாக்குங்கள். ஏன்னா ஒருத்தங்க வந்து 24 மணி நேரம் சிந்திச்சுட்டு இருக்கிறது குழந்தைய தான் இல்லையா? கணவனை கூட அந்த அளவுக்கு நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா குழந்தை தான் தாய்க்கு வந்து அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக அந்த ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம். எப்பவுமே இருக்கும், பட் இது ரொம்பவே இருக்கும். அப்படி என்னை வந்து தத்தெடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் நினைவிலேயே மூழ்கிறதுக்கான அது யுக்தி அது. சாப்பிடும்போது கூட கடவுள் சொல்றாரு, எனக்கு ஊட்டி விடுங்க. நான் ராயலான குழந்தை, நீங்க ஊட்டி விடாம நான் சாப்பிட மாட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்துல வந்து படைப்பாங்க, வச்சு படைப்பாங்க பக்தியில. அவ்வளவுதான், ஊட்டி எல்லாம் விட மாட்டாங்க, வைப்பாங்க, நீயே சாப்பிட்டுக்கோன்ட்டு. கடவுள் சொல்றாரு, நான் என்ன அவ்வளவு கேவலமானவனான்னு? விருந்தாளிக்கே இந்த சாப்பிடுன்னா சாப்பிட்டுருவாங்களா? 10 தடவை சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னாதான் சாப்பிடுவாங்க இல்லையா? அப்ப கடவுள் ரொம்ப ராயலானவர். அப்ப நீங்க எனக்கு ஊட்டி விடுங்கன்றார். ஆனா உண்மையிலே கடவுள் சாப்பிடுறாருன்னா சாப்பிடுறதெல்லாம் கிடையாது. பட் அந்த அன்புக்காக சொல்றாரு. சோ அந்த அன்பு அவர்கிட்ட போகும்போதுதான் நம்ம வெளியில இருக்கக்கூடிய அந்த குழந்தை, கணவன் மேல உள்ள அன்பெல்லாம் விடுவோம். ஏன்னா உலகம் அழிய போகுது. அழியிற நேரத்துல இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. அந்த நேரம் குழந்தை துடிக்க கூடாது. ஏன்னா அவங்கவங்க செய்த பாவத்திற்கான தண்டனை கிடைக்கும். அப்படி பாவம் செய்தவங்க எனக்கு அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா, குழந்தையா இருந்துச்சுன்னா அதுவும் தண்டனை அனுபவிக்க தான் செய்யும். ஆனால் நீங்க இறைவனையே அனைத்து உறவுமாக வச்சுட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுக்குதான் இந்த உடலையே மறந்து ஆத்மான்னு உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்க சகல உறவிலும். அப்பா, அம்மா, கணவன், மனைவி எல்லாமே. அதிலும் குறிப்பாக குழந்தை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இறைவன் வந்து இருக்கிறதுலே பெரியவர்னு சொல்லலாம். ஆனா குணத்துல குழந்தைகளுக்கெல்லாம் குழந்தைன்னு சொல்லலாம். அவ்வளவு பரிசுத்தமானவர், கள்ளங்கபடமற்றவர். அப்ப ஜென்ரலாவே அந்த குழந்தைங்க பேசுறது அதெல்லாம் நம்மள புடிச்சு இழுக்கும் இல்லையா? அதான் கடவுள் சொல்லுவாரு, பேசுறது எப்படின்னு குழந்தைங்க கிட்ட கத்துக்கோங்க. உங்களுக்குள்ள அவ்வளவு அகங்காரம் இருக்குதுன்ட்டு. அப்ப இறைவன் குழந்தைக்கெல்லாம் குழந்தையா இருக்கிறார். அப்ப அவரை குழந்தையாக தத்தெடுத்து, இப்ப ஒரு தாய் வந்து கர்ப்பமா இருக்கும் பொழுதே கூட குழந்தைய அது பாதிக்குமான்னு பார்த்து பார்த்து சாப்பிடுவாங்க. ஒழுங்கா சாப்பிடுற பழக்கம் இல்லாதவங்க கூட அந்த நேரம் கரெக்டா சாப்பிடுவாங்க. அந்த மாரி என் குழந்தை சிவனுக்கு என்ன பிடிக்கும்? அவருக்கு சொல்றாரு, அம்மா நீ செஞ்சு குடுக்குறது மட்டும் தான் எனக்கு பிடிக்கும்ன்றாரு. வெளியில ஹோட்டல்ல வாங்கி குடுக்குறது, அடுத்தவன் சமைக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நெறைய குழந்தைங்கள அப்படி இருக்கிறாங்கல்ல. அந்த மாரி குழந்தை. அப்ப அவருக்காகவே நான் அவருக்கு தான் சமைக்கிறேன். எனக்கு சமைக்கல. என் குழந்தைக்கு தான் சமைக்கிறேன். அதுல நான் சாப்பிடுறேன். அப்ப நீ ஒரு தடவ ஊட்டி விட்டுட்டு அப்படியே விட்டன்னா, நீ அத்தன வெரைட்டி வச்சிருக்கிற. ஒரு வாய் மட்டும் ஊட்டி விட்டுட்டு மத்ததெல்லாம் நீ சாப்பிடுறியா? எனக்கு ஒரு ஒரு தடவையும் ஊட்டி விடுன்றாரு. இதுதான் அங்க. அது அது அந்த கதையுடைய அர்த்தம் என்னன்னா, ஒண்ணு ஆத்ம உணர்வுல வரும். ஆத்மாவுக்கு அவரு குழந்தை. அவரும் ஆத்மா தான். அவரு எதையும் சாப்பிட போறது கிடையாது. பட் ஆனா அவரு குழந்தையாக தத்தெடுக்கிறார். அப்ப ஒருத்தருடைய வாழ்க்கையே குழந்தைக்காக தான் அர்ப்பணிக்கிறோம். இல்லையா? அப்பா, அம்மாவுடைய வாழ்க்கை குழந்தைங்களுக்கு தான். அந்த மாரி உங்க வாழ்க்கை இந்த ஜென்மம் ஃபுல்லா, இந்த கடைசி ஜென்மம் மட்டும் எனக்காக அர்ப்பணிங்கள். நான் என்னை 21 பிறவிக்கு உங்களிடம் அர்ப்பணிக்கிறேன். சொர்க்கத்தின் ராஜா, ராணியாக உங்கள ஆக்குறேன்ற. 2500 வருஷம் துக்கமே இருக்காது. குழந்தை பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் சிரிச்ச முகத்தோடவே தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு பிறக்கும்போதே அழுதுட்டு தான் பிறக்குது. அதே மாரி தாய்க்கும் அந்த பிரசவ வலி இருக்காது. இது பைபிள்லயும் இருக்கும். பிரசவ வலியோடு இனி பிரசவிப்பாய்ன்ட்டு சொர்க்கத்த விட்டு தொரத்தும்போது சாபமா குடுப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாதுன்னு தானே அர்த்தம். சோ
இதுதான் நீங்க அதுதான் சொல்றது. அந்த கதை மோசமா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள அர்த்தம் இது. அதே மாரி அங்க பைபிள் லோத்து கதை பார்த்தீங்கன்னா, ஊரெல்லாம் ஓரினச் சேர்க்கை. அது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டோம். கடவுள பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாம் ஆத்மான்னு நெனைக்க சொல்றாரு. ஆத்மா எல்லாம் ஆண் குழந்தைங்க. இல்லையா? அங்க ஓரினச் சேர்க்கைன்னு ஆண தான் காட்டுறாங்க. பெண்களை காட்டல. ஓரினச் சேர்க்கை 2 பக்கமும் ஆக்சுவலா பெண்கள் பக்கம் தான் அதிகமா இருக்குது. ஆனா அங்க அப்படி காட்டல. வெறும் ஆண்கள் ஓரினச் சேர்க்கையாளரா இருக்கிற மாரி காட்டுறாங்க. சோ அப்ப கடவுள் சொல்றாரு, ஆத்மா எல்லாம் ஆண். ஏன்னா, ஆணுக்கு தான் சொத்து குடுப்பாங்க. இல்லையா? கடவுள் வந்து கடவுளுடைய சொத்து ஆண், பெண் 2 பேருக்கும் சமம். உடலால மட்டும் தான் ஆண், பெண். ஆத்மா எல்லாருடைய ஆத்மா ஒரே மாரி தான் இருக்கும். ஆணாக, பெண்ணாக மாறி, மாறி பிறக்கும். சோ அதனால தான் முஸ்லிம்கள் பாய் பாய்ன்னு சொல்றதுக்கே அதுதான் அர்த்தம். அவங்களுக்கு அது தெரியல. சோ அப்படி ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை தந்தையாக நினைக்கிற நாம, கணவன் எப்படி மனைவி எப்படி கணவனையே நினைப்பாளோ, அதே மாதிரி இறைவனையே நாம நினைச்சிட்டு இருக்கறனால, நம்ம கடவுளுக்கு மனைவியாகவும் ஆகுறோம். இது எல்லாமே ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயமே தவிர, உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. சோ அதனால தான் மதுரை மீனாட்சி கோயில்ல வந்து திருக்கல்யாணத்தப்ப, சிவன் சார்பாக ஐயர் பார்வதிக்கு தாலி கட்டும்போது, அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் தன்னுடைய பழைய தாலிய அவுத்துட்டு, புது தாலி தானே கட்டிக்குவாங்க, அல்லது கணவனை விட்டு கட்டிக்குவாங்க. இல்ல வேற பெண்கள விட்டு கூட கட்டிக்குவாங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னா, மனிதனை கணவனாக கொண்ட நான், இனி கடவுளுக்கு மட்டும் மனைவி ஆகிறேன். கடவுளை கணவனாக கைப்பிடிக்கிறேன். மீனாட்சி திருக்கல்யாணத்தப்ப தாலி கட்டுறவங்க நீங்க தான் அந்த மீனாட்சி, அந்த பார்வதி. அது தெரியாமலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆ சோ அந்த லோத்துடைய கதை பாருங்க, கடவுளுக்கு பயந்தவர்கள் அப்பாவோட காமத்துல ஈடுபடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. வாய்ப்பே கிடையாது. இல்லையா? சோ அப்ப அதோடைய அர்த்தம் என்னன்னா, இது கடவுள்ன்ற தந்தையை குறிக்கிறது. மலை மேல போறது என்னன்னா, குணத்தினால் அவங்க உயர்ந்தவர்கள். அதனால தான் நெறைய கோயில்கள்லாம் மலை மேல இருக்கும். குணத்தினால் அவங்க உயர்ந்தவர்கள். மற்றவர்களோட ஒப்பிடும்போது. இப்ப இந்த ஞானத்தை எடுப்பவர்கள். அப்படி உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள், ஒரு டைமுக்கு அப்புறம் மனைவி எப்படி கணவனையே நெனச்சிட்டு இருப்பாளோ, குறிப்பாக நிச்சயம் முடித்த பிறகு நெனச்சுட்டே இருப்பா இல்லையா? அந்த மாதிரி இறைவன் நினைவிலேயே மூழ்கும் பொழுது, அவங்க மனைவி ஆகுறாங்கன்னு அர்த்தம். ஆனா கலியுகத்த பொறுத்தவரைக்கும் மனைவி, கணவன்னா காமத்துல ஈடுபடுற உறவுன்னு ஆயிடுச்சு. அதனால அங்க கதை வந்து காமத்துல ஈடுபடுற மாரி காட்டிட்டாங்க. சோ இதுதானே தவிர, நிஜத்துல அந்த மாரி காமத்தில் ஈடுபடுறது அந்த மாரிலாம் எதுவுமே பைபிள், ராமாயணம், குரான் எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது. நிஜத்தில் நடந்ததுன்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா, அதுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா, யாராலயும் பதிலே சொல்ல முடியாது. சோ அது நிஜத்தில் நடக்கல. ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு ஆன்மீக ரகசியம் இருக்குது. அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.